வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான கொத்தமல்லி சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் தான் பண்ண போகிறோம். என்னோட ஏப்ரனை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கரைகள் இருந்தது. இப்போ பாருங்கள், எந்தவித கரைகளும் இல்லாமல் சூப்பராக இருக்கு. அதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, உணவு கரைகள் வெளியே. வாங்க நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை ஒரு அரை கட்டு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சின்னதாக ஒரு லெமன். இது எதுக்குன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ தண்ணியாகவே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மேலே வந்து கொஞ்சமாக கரை பட்டுருச்சு. ஒன்றும் கவலை இல்லை, சர்ஃப் எக்ஸல் உள்ளே, கொத்தமல்லி கரைகள் வெளியே. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இப்போ சப்பாத்தி மாவை பிணைஞ்சிக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவை பிணைஞ்சி ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் மசாலாவை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கொத்தமல்லி அளவுக்கு ஒரு கொத்தமல்லி கட்டு ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். ரெண்டாவது, இந்த சப்பாத்தியில் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து நமக்கு சாப்பிட்டாலே வந்து ஜீரணமாயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கும் போது நல்ல ஜீரணமாயிடும். பாருங்கள், மாவு வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊறும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடும் இது. அதனால் மூடி வச்சிடலாம். அப்படியே நம்ம பன்னீர் மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீரை வந்து நம்ம அப்படியே போட்டு நல்லா வந்து செவுக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பன்னீரை முழுசாகவே போட்டு வறுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா வந்து எல்லா சைடும் செவுந்துடும். அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்துட்ருக்கேன். நல்லா வந்து செவுக்கட்டும். செவுந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடவே நம்ம இந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி வச்சுருக்கேன். ஒரு 20 பீஸ் அளவுக்கு முந்திரி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆறட்டும். மறுபடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இதில் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலா அரைச்சிட்டோம். ஒன்றும் கவலை இல்லை, கரைப்பட்டுருச்சு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, பன்னீர் மசாலா கரைகள் வெளியே. பாருங்கள், அரைச்ச பன்னீர் மசாலாவுக்கு நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து இது கொதிக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நம்ம இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இங்கே பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், பன்னீர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் வந்து இதில் சேர்த்துடலாம்.
பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். அளவை பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கொத்தமல்லி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம திக்காக பிணைஞ்சி வச்சா கூட நம்ம திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கைக்கு வந்து வலிக்காமல் வரும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், வேணான்னா அப்படியே சுட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான கொத்தமல்லி சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஏப்ரனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது. இதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, உணவு கரைகள் வெளியே.